அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நேற்றும் இன்றைக்கும் ஒரு 2 செய்திகள் மிக முக்கியமாக ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகள் சாதாரணமானவையாக இருந்தாலும் அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கிற செய்தி மிக முக்கியமானது என்பதால் நாம் அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் திருப்பதிக்கு சாமி கும்பிடுறதுக்காக போயிருக்கார். அப்படி அவர் அங்கே போயிருந்த அவர் சாமி வழிபாடு செய்த அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களிலும் வந்தது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே இருக்கிறார், கடவுள் வணக்கம் செய்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. அப்படி அவர் சாமி கும்பிடுகிற அந்த காட்சி, அவர் அங்கே போய் சாமி கும்பிடுகிற போது அங்கே எடுக்கப்பட்ட காணொளிகளில், அந்த வீடியோக்களில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதை தாண்டி அங்கிருந்து அந்த கோயிலிருந்தே நடந்து வருகிற போது நிறைய பேர் போய், நிறைய செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக அவரை படம் எடுக்கிறார்கள். ஒரு நிமிடம் வணக்கம் வச்சுட்டே வந்தவர் டக்குன்னு சொல்றாரு, போதுமே எதுக்கு இவ்வளவு எதை எடுத்துட்டீங்களே என்று சொல்லுகிறார். ரொம்ப சாதாரணமான ஒரு மொழியில், ஒரு உடல் மொழியோடு, எதுக்கு நீ இவ்வளவு எடுத்துட்டீங்களே அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்திருக்கிறேன், இங்கே சாமி கும்பிட வந்திருக்கிறேங்கிற செய்தியை போட போகிறீங்க, அதுக்கு இந்த படங்கள் போதுமே, இவ்வளவு நீங்கள் எடுத்த படங்கள் போதுமே, இதுக்கு மேலே எதுக்கு எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு ஒரு இயல்பாகவே நம்மளை அப்படி யாராவது தொடர்ச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறபோது, அந்த படங்கள் எடுக்கிற போது ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா, அதோடய சேர்ந்தே அவர் சொல்லுகிறார், போதும் எதுக்கு இவ்வளோ விடு அப்படி அப்படின்னு. அந்த நேரத்திலே ஒரு செய்தியாளர் கேட்கிறார், மேடமோட சேர்த்து எடுத்துக்கிற ஒரு படம் என்று. உடனே முடியாதுன்ட்டார், மறுத்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வர்றார். அந்த சாமி கும்பிடுகிற நேரம் அதை தவிர்த்து அவர் உள்ளே இருக்கிற இடங்களிலே அவர் குடும்பத்தாரோடோ அவருடைய மனைவி அவங்களோடோ அவர் இருக்கிற மாதிரியான காட்சிகள் இல்லை. அதை அவரும் விரும்பவில்லை, வந்துவிட்டார். இது சாதாரணமாக நேற்று நடந்தது. இதில் என்ன ஒரு சிறப்புனா, அவர் சென்றது அரசு முறை பயணமும் அல்ல, அவருடைய தனிப்பட்ட பயணம், அதுவும் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போன ஒரு பயணம். இதில் செய்தியாளர்கள் எதற்காக அவரை படம் எடுக்கிறார்கள்? அவர் முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், மிகப்பெரிய கட்சி ஒன்றினுடைய பொதுச் செயலாளர். இந்த காரணங்களுக்காகத்தான் அவரை படம் எடுக்கிறார்களே ஒழிய, அவர் மற்றபடி தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு சினிமா நடிகனை எடுப்பது போல் தன்னை எடுக்கிறார்கள் எடுப்பதில்லை என்பதை அவர் புரிந்தே இருக்கிறார். அதனால்தான் அவர் தான் அந்த இடத்திற்கு உரியவர், தன்னை நீங்கள் படம் எடுங்கள், ஆனால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் என்பதை காட்டிக் கொள்வதோ, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு இங்கு செய்தியாளர்கள் முன்னால் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து நடந்து கொள்ளுகிற அந்த போக்கோ அவரிடம் இல்லை. இது இவரிடம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ்ந்த மிகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் பல பேர் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். தங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அவர்கள் நேரம் செலவழிப்பார்கள், ஆனால் அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை என்று நினைப்பார்கள். அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. இது இப்படி இருக்க, இன்றைய தினம், நேற்றிலிருந்து தொடங்கி இன்றைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதகையிலே இருக்கிற செய்தியும் ஊடகங்களை பிடித்திருக்கிறது. செய்தி எப்படி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் எடுத்து பாருங்கள். காலை விடிந்த உடனேயே ஒரு செய்தி வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் மனைவியோடு வாக்கிங் தொடங்கினார். உதகைக்கு அரசு வேலைகளோடு சேர்த்துத்தான் அவர் பயணத்தை போயிருக்கிறார். அதிலே குடும்ப உறுப்பினர்கள் அவரோடு போகிறார்கள். அவர் போகிற போது அரசு பாதுகாப்பு வழங்கப்பட்டுத்தான் அவர் போகிறார். உடன் அமைச்சர்கள் போகிறார்கள், உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், நிற்கிற காட்சிகள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களோடு போகிறார். காலையிலே எழுந்தவுடன் செய்தி, முதலமைச்சர் மனைவியோடு வாக்கிங் தொடங்கினார். அப்படி வாக்கிங் நடந்து வருகிற, முன்னாள் பின்னால் படங்கள் எடுத்து வணக்கம் வச்சு மனைவியோடு வருகிறார். நாம் ஒன்றும் தவறு சொல்லவில்லை. அடுத்து கொஞ்ச நேரத்திலே செய்தி, முதல்வர் தொட்டபெட்டாவிலே போய் உதகையினுடைய அழகை குடும்பத்தோடு ரசிக்கிறார். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை. இதில் அதற்காக முதல்வர் 4:30 மணிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவர் வருவதற்கு 5:30 மணி ஆகிவிட்டது. முதல்வர் வருகிற காரணத்தால், முதல்வர் குடும்பத்தோடு வருகிற காரணத்தால் சுற்றுலா பயணிகள் அங்கே இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கிற செய்தியோடு வருகிறது. அங்கேயும் போய் நிற்கிறார். பழங்குடி மக்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். மனைவி தான் அழைத்து கொண்டு போய் அங்கேயும் நிற்கிறார். அரசு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கேயும் மனைவி கலந்து கொள்ளுகிற காட்சி வெளியே வருகிறது. உதகையிலே போய் மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். அதற்கு ஒரு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பீடம் ஒன்று தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலே முதலமைச்சர் போய் அமர்ந்து கொள்ளுகிறார். அமர்ந்து கொண்டு பக்கத்திலே மனைவி அமரச் செய்கிறார். மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருக்கிறவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கீழே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும்
ஜனநாயகம் பிறப்பதற்கு முன்னால் இருந்த மன்னராட்சியிலே நடைபெற்றதைப் போல ஒரே மலர் அந்த இருக்கை அந்த பீடத்திலே அமர்ந்து போஸ் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு இன்னொரு அம்மையார், அநேகமாக அது முதல்வர் அவர்களின் மகள் என்று நான் நினைக்கிறேன், அவரும் அவர்களோடு இணைந்து அதிலே உட்கார்ந்து போஸ் கொடுக்கிறார். இது என்ன? இதுக்கு தான் இதுதான் இது சட்டப்படி தவறா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு அறம் சார்ந்த அரசியலுக்கான அறிகுறியா? குடும்ப உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற போது குடும்ப உறுப்பினர்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களோடு நீங்கள் மகிழ்ந்திருக்கிற அந்த காட்சிகளை அவர்களோடு பேசுவது, அவர்களோடு நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து, இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நீங்கள் கருதுவதனுடைய நோக்கம்தான் என்ன? இதில் என்னதான் இருக்கு? தமிழன் அகம் புறம் என்று வாழ்க்கையை அழகாக பிரித்து வாழ்ந்து காட்டிய ஒரு இனத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா? ஒரு நல்ல தலைவர் என்கிறவர், உருவாகி வருகிற தலைவர் என்கிறவர் தான் தன் குடும்பத்தாரோடு எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பதையெல்லாம் மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? எந்த தலைவர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள்? ஒண்ணுமே புரியலையே. இது இப்படி நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதனுடைய விளைவுதான் நீங்கள் உங்களுடைய மனைவி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இல்லை, எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியும் அவங்களுக்கு கிடையாது, உங்களுடைய மருமகன் எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியும் இல்லாதவர், இவங்களையெல்லாம் வெட்ட வெளியில மக்கள் இருக்கிற இடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் காலை தொட்டு வணங்குகிறார்கள். நீங்க இப்படி கொடுக்கிற முக்கியத்துவம் தான் அது. ஒரு முதலமைச்சர் இந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லா இடத்திலும் அவர்களோடு இருந்து என்னத்துக்குங்க இந்த காட்சிகள்? ஒண்ணுமே புரியலையே. இது ஒண்ணுமே புரியலையே. நீங்கள் குடும்பத்தோடு போகிறீர்கள், அதில் எந்த பிழையும் இல்லை. உங்கள் மனைவியை நீங்கள் அழைத்து கொண்டு போயிருக்கிறீர்கள், அவர் வருவதற்கு என்ன தடை இருக்கிறது? எந்த பிழையும் இல்லை. ஆனால் காலையிலிருந்து மனைவியோடு போகிறார், வாக்கிங் போகிறார், மனைவியோடு மலர் பீடத்திலே அமர்ந்திருக்கிறார், மனைவியோடு யானைகள் முகாமிற்கு செல்லுகிறார், மனைவியோடு தொட்டபட்டாவிற்கு செல்லுகிறார். உடன் வேறு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஓடுகிறார்கள், பாதுகாப்பிற்கு வந்தவர்கள் 10 பேர் 20 பேர் உடன் ஓடுகிறார்கள், பின்னாடி அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து கொண்டு வருகிறது. இதுதான் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்களுக்கு காட்டுகிற கண்ணாடிகள். ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையாகவும் தன்னுடைய பொது வாழ்க்கையை பொது வாழ்க்கையாகவும் பேணுகிறவனாக இருக்கிறான். எந்த தலைவரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சில மேற்கத்திய நாடுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தன் மனைவியரோடு பொது வெளியிலே அவர்கள் ஒரு மாதிரி நடந்து கொள்வார். அது அவங்களுடைய கலாச்சாரம், அது அவர்களுக்கான பண்பாடு, அது வெற்றி தவறே கிடையாது. அவர் அதிபரே ஆகாவிட்டாலும் கூட அவர் அப்படித்தான் நடந்து கொண்டு இருப்பார். அந்த நாட்டு மக்களினுடைய இயல்பான ஒரு பண்பாட்டிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிறவர் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பது கடைசியில் எங்கே கொண்டு போய்விட்டது? உங்களுடைய பேரன், முதலமைச்சரினுடைய பேரன், அவர் ஜல்லிக்கட்டு பார்ப்பதற்காக வருகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் ஐஏஎஸ் படித்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆக அந்த மாவட்ட கலெக்டர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களும் எழுந்து நின்று முதலமைச்சரினுடைய பேரனுக்கு, துணை முதலமைச்சரினுடைய மகனுக்கு, அந்த மகனுக்கு கொடுத்தது கூட நாம் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதையும் கூட ஒரு வகை பார்த்தா அந்த மகன், அந்த பேரன், முதலமைச்சரினுடைய பேரனினுடைய நண்பர்கள் அமர்வதற்கு இருக்கையை கொடுத்து விட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சியை தமிழ்நாடு பார்த்தது. எவ்வளவு கேவலமான விஷயம் இது! ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த அளவிற்கான முக்கியத்துவத்தை ஒரு முதலமைச்சர் கொடுக்கிறார் என்று சொன்னால் இது என்ன வகையான ஜனநாயகம்? இவங்களுக்கு என்ன அந்த புகைப்படங்களை எடுத்து வெளியிடுவதில்லை, அந்த காணொலிகளை வெளியிடுவதில்லை இப்படி ஒரு விருப்பம்? நீங்கள் நடைபயணம் போவதைப் போல ஒரு காணொலி, உடன் உங்கள் அமைச்சர் பேசிக்கொண்டு வருவதைப் போல, நீங்கள் நடைபயணம் போகிற பாதை ஏற்கனவே காவல்துறையால் தீர்மானிக்கப்பட்டு அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பிற்குள்ளே இருக்கிற பாதை. நீங்கள் அங்கே போகிற போது எதேச்சியாக ஓடி வருவதைப் போல 3-4 பெண்கள் ஓடி வருவது, ஐயா உங்கள் ஆட்சியை போல ஆட்சியே இல்லை என்று சொல்லுவது, இதெல்லாம் என்னங்க? வெறும் புகைப்படங்கள் எடுப்பதன் மூலமாகவும் ஒளிப்படங்களையும் நீங்கள் ரொம்ப இளமையாக இருப்பதாகவே காட்டிக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் மூலமாகவுமே தமிழக மக்களினுடைய எல்லா குறைகளும் தீர்ந்துவிடும் என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் நினைக்கிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் அது இதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே இருந்த தலைவர்களினுடைய அந்த வெளிப்படையான நடவடிக்கை, அவர்கள் மக்களோடு பழகிய போது அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை மக்களுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது இது மிக 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 மோசமான நடவடிக்கையாக இருக்கிறது. குடும்பத்தினுடைய உறுப்பினர்களே தீர்மானிக்கும் சக்திகளாக கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை இவர்களுடைய இந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த நல்ல தலைவனும், குறைந்தபட்சம் நம்முடைய மண்ணிலே பிறந்திருக்கிற எந்த நல்ல தலைவரும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அக வாழ்க்கையை படம் போட்டு காட்டுவதன் மூலமாக
தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு புகழ் தேடிக் கொண்டவர்கள் இல்லை. மாறாக போராட்ட களங்களிலே தங்களுடைய சொந்த உறவுகளை ஈடுபடுத்த வைத்த தலைவர்கள் உண்டு. தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மகன்களை, தன்னுடைய மகளை போராட்ட களத்திலே கொண்டு வந்து வீரச்சாவிற்கு களப்பணி கொடுத்த தலைவர்களை எல்லாம் இந்த இனம் பார்த்ததுண்டு. அந்த தலைவர்களின் வழியில் இந்த இனம் நடந்ததுண்டு. ஆனால் ஜனநாயகத்தில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தான் எப்படி மகிழ்ந்திருக்கிறேன் என்கிற காட்சியை மக்களுக்கு காட்டுவதன் மூலமாக தான் புகழடைந்து விடலாம் என்று நினைக்கிற தலைவர்களை தமிழ்நாடு பார்க்கிறது என்பது வேதனைக்குரிய செய்தி. முதலமைச்சர் இப்படியான காட்சிகளை தொடர்ச்சியாக மக்களுக்கு காட்டுவதனால்தான் அதிகார பீடங்களிலே முதலமைச்சரினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே இன்றைக்கும் பெரும் பங்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்களெல்லாம் உயிராய் நினைத்து வணங்குகிற எங்கள் திருச்செந்தூர் முருகன் உட்பட, எங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் உட்பட நாங்களெல்லாம் வணங்குகிற பல்வேறு கடவுளர்கள் வீற்றிருக்கிற அந்த அத்தனை கோயில்களையும் நிர்வகிக்கிற பொறுப்பிலே இருக்கிற அமைச்சர் முதலமைச்சரினுடைய மனைவியின் காலை தொட்டு வணங்குகிற காட்சியை ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்க்க நேரிடுகிறது. எனவே குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை முதல்வர் குறைத்து கொள்ளுவார் என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழ்நாடு இந்த இனத்தினுடைய பெருமை காப்பாற்றப்பட்டதாய் நினைத்து மகிழ்ச்சி அடையும். தொடர்ந்து இதுபோலே கொடுப்பார் என்று சொன்னார். முதல்வரினுடைய குடும்பத்தார்களினுடைய தலையீடு எந்த அளவிற்கு அரசியலிலே இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்குரிய நீதியை, தீர்ப்பை அவர்கள் மிக விரைவில் வழங்குவார்கள். வணக்கம்.